ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலானிமுத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று குரு பயிற்சியில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லலாம் என்றிருக்கிறேன். ரிஷப ராசி அன்பவர்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். இந்த ரிஷப ராசி குரம் 2ஆம் இடத்தில், அதாவது போன வருடம் ஜென்ம ராசியாக இருந்த குரு இப்பொழுது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்வதால் 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், கல்விஸ்தானம், குடும்பஸ்தானம். எனவே இந்த இடத்தில் குரு இருப்பது மிகவும் நல்ல பயனை அளிக்கும். அதாவது என்னெல்லாம் நடக்குன்னா, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும், நிறைய பணம் பொன் பொருள் சேரும். அதாவது குருவினுடைய பார்வை 6, 8, 10 பார்வைகளாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் பார்வைன்னா கடன் நோய் ஒழியும். 8ஆம் பார்வைனா நல்ல ஆயுள் ஸ்தானம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், புதையல் யோகம் மற்றும் லாட்ரி டிக்கெட் போன்றவை அடிப்பதற்கான நல்ல சமயம் இது. 10ஆம் பார்வைன்னா தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதனால் அவர் சொந்த தொழில் செஞ்சுருந்தால் தொழில் ஓஹோ என்று இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் தொழிலில் அவர்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அது மேலும் வேலை பளு அவ்வளோவா இருக்காது. மற்றபடி நோய் கடன் எல்லாம் தீரும், எதிரிகள் தொல்லை இருக்காது, ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கும். 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால உத்தியோகத்தில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த குரு பயிற்சியை ரிஷப ராசிக்காரர்கள் மிகுந்த முன்னேற்றம் அடைவார்கள். பரிகாரம் பாடியில் இருக்கிற சிவன் கோயிலில் சென்று தட்சிணாமூர்த்தியையும் வியாழ பகவானையும் வழிபட வேண்டும். ரிஷப ராசியர்கள் மிகவும் முன்னேற்றம் அடைவார்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.